வணக்கம் மக்களே! ஒரு வழியா லாங் வீக்கெண்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். பலரோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் பாசிட்டிவா ஓப்பன் ஆகும் தான் எதிர்பார்க்கப்படுது. அதே ஒரு ஓப்பனிங் இருந்ததுன்னா, ஏமாற்றம் இல்லாம இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஓப்பனிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அது நிலைக்குமாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதுபோக பட்ஜெட்ல இதெல்லாம் ஆகும், அதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட மார்க்கெட்ல மேபி ஏதாச்சும் ஒரு வாலடைல உருவாக்குனாலும் உருவாக்கலாம் இந்த இப்ப இருக்கக்கூடிய வாரத்துல. ஸோ ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம தொடர்ந்து வந்து உன்னிப்பா வந்து கவனிப்போம். பட்ஜெட்க்கு அப்புறம் மேபி படுத்து உருண்டாலும் அது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் கீ ஈவென்ட் வரக்கூடிய வாரத்துல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடியரசு தினம். பலரும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. இதுல சீன அதிபர் ஷி ஜின்பிங் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 2 பேரும் பார்ட்னரா இருந்து 2 பேரும் ஒற்றுமையா இருந்து முன்னேற வேண்டிய ஒரு தருணம் இது அப்படிங்கிற மாரியான ஒரு மெசேஜ பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு பிரசிடென்ட்க்கு வந்து குடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் இப்படி ஒரு வாழ்த்து சொல்லும் விதமா வந்து சொல்லி போட்டு, நாளைக்கு இந்த இடம் எங்களோட இடம் அப்படின்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, சீனாக்காரன் அவனோட வேலைய கரெக்ட்டா வந்து பண்றதுக்கு ஆரம்பிச்சுருவான். பட் 2 நாடு மேபி இந்த லேண்ட் இஷ்யூ எல்லாம் சால்வ் பண்ணி ஒற்றுமையா மாறுனாங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அமையலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் நடக்காது. ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப, 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 ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த அளவுக்கு வாய திறந்து ஒரு வாழ்த்துக்களாச்சும் சொன்னானே, அதுவரைக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர்நூன் வந்து இந்த ஏபிஎஃப்ஆர்எல பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். ஸோ அதில வந்து இப்போ கர்சர் வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஎஃப்ஆர்எல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த கர்சர் இந்த இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேன். எந்த இடம்னு கூட நான் பாயிண்ட் பண்ணல. ஸோ நான் அந்த இடத்துல தான் வாங்குவேன் அப்படின்ட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா, முடிவே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ முடிவு பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல தான் வாங்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேராகிராஃப் ஆட்டம் ஒரு டைப் பண்ணி கமெண்ட்ட வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நானே வந்து கவனிக்காத ஒரு விஷயம். ஸோ இப்படியெல்லாம் நினச்சிட்டு நான் இங்க வாங்குவேன், அங்க வாங்குவேன்ட்டு ஸோ அஸ்யூம் பண்ணி எதையும் வாங்கிடாதீங்க. அதே மாரி ஸோ அது நல்ல கம்பெனி இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனி எடுத்து வச்சு பேசிட்டு 10 ஸ்டாக் சொல்றீங்க. ஸ்டாக்கே இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு கருத்த வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இத வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை கிடையாது. நான் என்ன பண்றேனோ அத இந்த இடத்துல ஷேர் பண்றேன். இன்கேஸ் வந்து அந்த பங்கு இப்போ நல்லா ப்ராஃபிட்டபிளான ஒரு பங்கா இருந்ததுன்னா, ட்ரெண்டாட்டம் இருந்திருக்கும் மதிப்பீடு. ஸோ அது ப்ராஃபிட்டபிளா இல்ல. அதனால தான் பங்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கிட்டு வந்துட்டுருக்கு. அதில சில சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ பிசினஸ நம்ம கரெக்ட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறது துளி கூட மேட்டர் இல்ல. நான் இன்னைக்கு இந்த பங்குல வந்து கால் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னா, நாளைக்கு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு வியூ வந்து எனக்கு இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா, முதலீடா நான் வந்து பார்க்குறேன். ஸோ பிஇ ரேஷியோ பார்த்து திரும்ப முதலீடு பண்ணக்கூடிய ஆள் இல்ல. பாஸ்ட் அண்ட் கரண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ பார்த்து முதலீடு பண்ணக்கூடிய ஆள் இல்ல. சில பிசினஸ பொறுத்தவரைக்குங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ எந்த பிசினஸ்க்கு, எந்த நிறுவனத்துக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மார்க்கெட்ல நேரத்த செலவிடும்போது தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத இங்க நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது உங்களுடைய விருப்பம். நான் என்னுடைய விருப்பத்த தெரியப்படுத்துறேன். மறுபடியும் சொல்றேன், எதுவும் வந்து பரிந்துரையோ, ரெக்கமெண்டேஷன் வாங்குங்க, வித்துருங்கன்னு சொல்றது என்னுடைய நோக்கமே வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு படிப்பினை நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பத்தியெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு YouTubeல. ஸோ வேற ஒரு நபர் உடனே நீங்க வந்து நம்ம ஆள் அப்படின்னு நீங்க நெனச்சுக்காதீங்க. நம்ம ஆள் இல்ல. இத வந்து வேற ஒரு நபர் வந்து பேசியிருந்தாரு. என்னன்னா, ஸோ டக்குன்னு கண்ல பட்டது. இந்த மாரி போய் பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்க்க மாட்டேன். சரி இன்னைக்கு போர் அடிச்சது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மால் கேப்ப வந்து ப்ரமோட் பண்ணும் விதத்தில பார்த்தீங்கன்னா, பேச்சுக்கள் வந்து இருந்தது. அதில குறிப்பா ஸோ நீங்க லார்ஜ் கேப் ஐடி பங்குகள் எல்லாம் எடுத்து பாருங்க. பெருசா வந்து பெர்ஃபார்மன்ஸே வந்து பண்ணல. ஆனா ஸ்மால் கேப் ஐடி பங்குகள் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. முதலீட்டாளர்களுக்கு ரிட்டர்ன வாரி வழங்கியிருக்கு. அதனால ஸ்மால் கேப் தான் பெட்டர் அப்டின்ட்டு அந்த நபர் வந்து பெரிய அளவுக்கு ஆர்கியூமென்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து பண்ணியிருக்கு. மேபி நம்ம அந்த நேரத்தில அந்த ஸ்மால் கேப்குள்ள நுழைஞ்சிருந்தோம்னா, டெஃபினட்டா அது பெட்டரா இருந்திருக்கும். அந்த ஸ்மால் கேப்ன்னு இல்ல. எல்லா ஸ்மால் கேப்பும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணுச்சு. ஆனா, இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல ஸோ ப்ளூ சிப் ஐடி பங்குகள் வேஸ்ட்டு. இந்த மாரியான ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஐடி பங்குகள் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாதத்த
டெஃபினட்டா நான் வந்து ஏத்துக்கல. மேபி யாராச்சும் வந்து அப்படி கூட நெனைக்கலாம். ஸோ நான் சில எக்ஸாம்பிள்ஸ வந்து இந்த இடத்துல போஸ்ட் பண்றேன். அத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா, நம்ம 22ல ஸோ மோஸ்ட்டா அப்ப ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் ஐடி பங்குகள் எல்லாமே தரமட்டத்தில வந்து கிடைஞ்சது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து குடுத்தது. ஸோ அதில சென்சார் டெக் பார்க்கும்போது, சென்சார் அந்த டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க டேட்டு நான் எங்க இடத்துல இருக்கு. ஸோ நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண டேட்டு. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப என்ன விலையில இருந்ததுன்ட்டு. ஸோ 2வது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதோட டேட்டும் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிர்லா சாஃப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதோட டேட்டும் இருக்கு. நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நியூஜென் சாஃப்ட்வேர். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம 22ல டிஸ்கஸ் பண்ணோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல 50% வரைக்கான ஒரு கரெக்ஷன குடுத்த பங்குகள். பட் அப்ப நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, பெரிய அளவுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல. ஸோ வந்த சில கமெண்ட்ஸும் என்னன்னா, ஸோ இதெல்லாம் வந்து 52 வீக் லோவுல இருக்கு. இதெல்லாம் நல்லா கரெக்ட்டா இருக்கு. இத எதுக்கு நம்ம வாங்கணும்? வேற ஏதாச்சும் நல்லதா வந்து நம்ம சொல்லுங்க அப்டின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கதறிட்டு இருந்தாங்க. பட் இப்போ புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஸோ பல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் பார்க்காத இடத்துல நம்ம பார்க்கணும். ரீட்டெயிலுன்ட்டு இல்ல. ஸோ பெரும்பாலும் பலரும் வந்து கண்டுக்காத ஒரு இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து யாரும் வாங்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் இத்து போன பங்கெல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ அங்க வந்து கன்விக்ஷன் இருக்கணும். அது ஏற்றத்த குடுக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல முதலீடு பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணுனாலும் மேக்ஸிமம் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு தான் வந்து முதலீடு வந்து பண்ணணுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ண பங்குகள் இப்போ சரிவ குடுத்துட்டுருக்கு. இதுல நியூஜென் சாஃப்ட்வேர பத்தி நண்பர்கள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க தொடர்ந்து. ஏன்னா, நல்ல சரிவ வந்து இந்த பங்கு குடுத்துட்டுருக்கு. ஸோ இப்ப போய் நம்ம இதில வாங்கலாமா? டெஃபினட்டா வந்து கூடாது. ஸோ ஐடி பங்குகள்ல ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து பெரிய கம்பெனிஸ் டெஃபினட்டா வந்து சமாளிக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்ப நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏஐனால பாதிப்பு இருந்தாலும் ஏஐல வருவாய பார்த்தீங்கன்னா, அவங்களால கன்சிஸ்டன்ட்டா வந்து ஆட் பண்ண முடியுது. 2வது பிசினஸ வந்து டைவர்சிஃபை பண்ண முடியுது. ஸோ ஒரு பக்கம் இப்போ ஐடி மேபி ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஒரு ரெவென்யூவ வந்து கொஞ்சம் குறைக்குது வரக்கூடிய ஆண்டுகள்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர்ல முதலீடு பண்றாங்க. ஸோ அந்த முதலீடு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வருமானத்த கீழ சரிய விடாம வந்து காப்பாத்தும். ஸோ டைவர்சிஃபைட் பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்ல பணம் பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ இவங்களால பார்த்தீங்கன்னா, தாக்கு பிடிக்க முடியும். பட் இந்த மாரி கம்பெனிஸ் எல்லாம் தாக்கு பிடிப்பது ரொம்ப கடினம். மேபி ஏஐ வந்து பெரிய அளவுக்கு தல விரிச்சு ஆடுச்சுன்னா. ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருங்க. 1500 கிட்ட 1700 கிட்ட இருந்து இப்போ வெறும் 600 கிட்ட இருக்கு. நல்ல கரெக்ட்டா இருக்கே அப்படின்ட்டு வாங்குறதுக்கு வந்து தோணுது. ஸோ இந்த மாரி பங்குகள் எப்படி வந்து முதலீட்டாளர்களோட ஈர்ப்ப பெறுதுன்னா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ வந்து பார்க்குறாங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கு. ஸோ இப்ப நல்ல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல முதலீடு பண்ணா நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து கிடையாது. மார்க்கெட் 50% லோவாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக வாங்கக்கூடியது விஷயம் இல்ல. பங்குகள் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன மாரியான கால சூழ்நிலைன்னா, ப்ளூ சிப் பங்குகள் பக்கம் போறதுக்கான கால சூழ்நிலை. குறிப்பா இந்த ஐடி பங்குகள பொறுத்தவரைக்கும். ஏன்னா இன்கேஸ் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய அசம்பாவிதம், பெரிய ஒரு பஞ்சாயத்து குளோபலா ஏற்படுதுன்னா, ஸோ ப்ளூ சிப் பங்குகள்ல நம்பி நம்ம உட்காரலாம். இந்த மாரி பங்குகள்ல நம்ம நம்பி உட்கார முடியாது. அடிச்சானுங்கன்னா பெரிய அடி, மரண அடியா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் புரிஞ்சு, சரியான நேரத்தில சரியா முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்ட நேரத்தில கொண்டு போய் ஸ்மால் கேப்ல முதலீடு பண்ணணும்னா, வெற்றியெல்லாம் வந்து கிடைக்காது. மிகப்பெரிய தோல்வி கிடைக்குங்கிறதையும் நீங்க டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வேல்யூவேஷன் பார்க்கும்போது இவ்வளோ தூரம் கரெக்ட்டாயும் கூட டிசிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு வேல்யூவேஷன்ல இல்ல டிசிஎஸோட கொஞ்சம் அதிகமான ஒரு வேல்யூவேஷன்ல தான் இந்த பங்குகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த மாரி ஸ்மால் கேப் தான் ஒரு ஃபியூச்சர் அப்படின்ட்டு போய் முதலீடு பண்றது தவறு. ஸோ ஸ்மால் கேப்ப அதுக்குன்னு பிளைண்டா அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதற்கான ஒரு கால சூழ்நிலை வரும்போது நம்ம முதலீடு பண்ணோம்னா ரிஸ்க் முதல்ல பெரிய அளவுக்கு தவிர்க்கப்படும். ரிவார்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணப்படும். இவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஒன்ஸ் வந்ததுன்னா நம்மளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அது நம்ம நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்த பொறுத்தும், ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய கருத்துக்கள பொறுத்தும் தான் இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புரிதல ஏற்படுத்துதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம டெஃபினட்டா இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லன்னா, ஸோ இத்தனையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்லங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரூ. 200 தினமும் வந்து முதலீடு பண்ணி 10,00,000 வந்து சேர்க்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ணுல பட்டிருக்கு. ஸோ இது சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியான ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து இருக்கு. ஒரு 6.7% வரைக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூ. 200 டெபாசிட் 10,00,000 அடையுமான்னு கேட்டா, 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 10,00,000 இந்த ரூ. 200 தினமும் நம்ம போடக்கூடிய ரூ. 200
அடையும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லப்படுது. ஸோ இதில ஒரு 70% பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்பிட்டல் இருக்கும். ஒரு 30% பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ட்டு இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் சேம் இதே ஒரு ₹200 பார்த்தீங்கன்னா, நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பண்ணிட்டுருக்கேன். குறிப்பா இந்த ஃபண்ட நான் எதுக்கு வந்து சூஸ் பண்ணேன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 2டே 2 காரணம். 1 சிப்ப வந்து ரெகுலர் படுத்தணும். தொடர்ந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்கும் கூட டிசிப்ளினா வந்து முதலீடு பண்றது கிடையாது. சில நாட்கள் பார்த்தீங்கன்னா, நான் மறந்து விட்டுருவேன். சில நாட்கள் இல்ல. ஆரம்பிச்சதுலேருந்து பல நாட்கள் பார்த்தீங்கன்னா, நான் மறந்து விட்டுருக்கேன். ஸோ மார்க்கெட் இருக்கும்போதெல்லாம் 2 ஃபண்ட் எடுத்திருக்கேன். ஒண்ணு ரூ. 100 போடுவேன். இன்னொரு ஃபண்ட்ல ரூ. 100 போடுவேன். பல நாட்கள் பார்த்தீங்கன்னா, தவற விட்டது தான் அதிகமா இருக்கு. பட் இப்ப கொஞ்சம் கன்சிஸ்டன்சிய வந்து நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கி நான் முதலீடு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருடம் ஆகப்போகுது. ஸோ இந்த ஜூன் மாசம் வந்ததுன்னா, ஜூன் 15 வந்ததுன்னா, சைனா ஃபண்டுக்கு 2 வருடம் ஆச்சு. இதே டிஎஸ்பி கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் பார்க்கும்போது, இந்த ஏப்ரல் மாசம் ஏப்ரல் 15 கிட்ட வந்ததுன்னா, அது 2 வருடம் ஆச்சு. ஆனா இப்போ வரைக்கி ஒரு ரூ. 64,000 வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கான ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தா, ரூ. 76,540 வரைக்கும் எனக்கு வந்து ரிட்டர்னா வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இந்த இடத்துல நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து லாங் டெர்ம்க்கு ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்கேன். மேபி இடையில சேஞ்சஸ் வரலாம். எப்போ என்ன வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம பங்குச்சந்தையில இருக்கோம். ஸோ நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து பண்ண முடியாது. கண்டிஷனுக்கு தகுந்த மாரியான மாற்றங்கள் வந்து டெஃபினட்டா ஏற்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படி ஏதாச்சும் நடந்ததுன்னா, அப்போ ஆல்டர் பண்ணுனேன்னா, கண்டிப்பா அத பத்தி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த இன்னொரு ஒரு நோக்கம், முக்கியமான ஒரு நோக்கமே என்னன்னா, ஸோ நான் இதில பார்த்தேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல அந்த டைம்ல பார்க்கும்போது, ஸோ இந்த ஆஃபீஸ் போறவங்கலாம் அசால்ட்டா வந்து சொல்றாங்க. ஸோ சிகரெட்டு, தம்மு, அதுக்கப்புறம் இந்த டீ இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சேர்த்தியே சில பேர் வந்து ரூ. 200 மேல ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றதா போட்டிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ₹100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்றதாவும் வந்து போட்டிருந்தாங்க. இந்த டீ, தம்மு, வேற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இதுக்கு மட்டுமே. ஸோ இதில ஸ்நாக்ஸ் கூட நம்ம விட்டுறலாம். டீய கூட நம்ம விட்டுறலாம். அப்ப அதுவும் குடிக்கலைன்னா அப்புறம் ஸ்ட்ரெஸ்ல நம்ம என்ன ஆகுறது? ஆனா சிகரெட் குடிக்காம இருந்தோம்னா, நல்ல ஒரு சேவிங்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரும்பாலும் வந்து இந்த ₹100 இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சிகரெட்ல போடுற காச இந்த இடத்துல நம்ம மடைமாற்றம் பண்ணணும்னா, என்ன மாரியான ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பண்ணுவோம். 2 வருடம் முடியட்டும். முடியும்போது கண்டிப்பா நம்ம அது என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் பலரும் கேட்குறாங்க. எதுக்குங்க தேவையில்லாம கொண்டு போய் டைரக்ட்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ டைரக்ட்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, பண்ணாதது அவரவர்களுடைய விருப்பம். பட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதிரானவன் இல்ல. என்னைக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணாதீங்க அப்படின்ட்டு எந்த இடத்துலயுமே நான் பேசினதே கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். தப்பே இல்ல. அதுக்காக ஸோ எல்லாரும் போய் விழுகிற அதே ஃபண்ட்ல தான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போய் நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து விழுகுறாங்கங்கிறது தான் கண்கூடா வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எந்த ஃபண்ட் அப்படிங்கிறதும் பலருக்கும் அது தெரியும். ஸோ எல்லாரும் போய் விழுகக்கூடிய ஃபண்டுல விழுகலாமா? அது வந்து சரியா? அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டா போஸ்ட் பண்ணுங்க. ஸோ முதலீடு ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, எல்லாம் எங்க போய் முதலீடு பண்றாங்களோ, எந்த ஸ்டாக் அந்த நேரத்தில பீக்கா இருக்கோ, அங்க தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மாரி போய் மொக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கன்ட்டு முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் விடல. இதெல்லாம் தான் வந்து தவறு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்றதுக்கும் கூட நம்ம நல்ல ஒரு ரிசர்ச் வந்து பண்ணணும். ஏன்னா, அந்த இடத்துல என்ன மாரியான மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் முதலீடு பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் தானே அப்படின்ட்டு முதலீடு பண்ணணும்னா, வருடக்கணக்கில ரிட்டர்னே கிடைக்காம போறதுக்கான சூழ்நிலை கூட ஏற்படலாம்ங்கிறத கண்டிப்பா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பண்ணணும்னா, உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் வந்து நம்ம நண்பர்கள் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ உழைக்காம எதுவும் வந்து கிடைக்காது. அப்படி கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. ஏதோ ஒரு பட டயலாக் டக்குனு மைண்ட்ல வந்தது டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த டாபிக்குள்ள நம்ம போலாம். அது பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார் பற்றியான அப்டேட் தான். ஸோ இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இந்த பட்ஜெட் மேபி பவர் செக்டாருக்கு சாதகமா இருக்கலாம். பவர் செக்டாருக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இருக்கலாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப அத பற்றியான செய்திகள் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. குறிப்பா பவர் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, பவர் ஜெனரேஷன வந்து இந்த நியூக்ளியர் வழியில ஆல்ரெடி வந்து ரெனியூபிள வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ரெனியூபிள் ஓரளவு நல்ல வளர்ச்சிய குடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கவர்ன்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றது நியூக்ளியர் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. 2வது
பவர் டிரான்ஸ்மிஷன். பவர் உற்பத்தி பண்றதெல்லாம் சரி, உற்பத்தி பண்றத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமே, அதுக்கு டிரான்ஸ்மிஷன் ரொம்ப முக்கியம். நான் பெருசா வந்து டிரான்ஸ்மிஷன தான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ பவர் கிரிட் பத்தி கேட்குறாங்க. ஸோ பவர் கிரிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேபி மார்க்கெட் ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சரிவ குடுத்ததுன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துதுன்னா, அப்ப டெஃபினட்டா வந்து அந்த பவர் கிரிட்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு பவர் கிரிட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருப்பது நல்லது. மேபி அங்கேயும் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே தான் டாடா பவர். விரைவில் டாடா பவரும் மேபி நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் பவர் செக்டார் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செக்டாரா இருக்கு. ஆல்ரெடி நம்ம நண்பர்களும் சரி, நானும் சரி இந்த பவர் செக்டார்ல உள்ள போய் உட்காந்துட்டு தான் இருக்கோம். ஸோ திரும்ப வந்து புது நண்பர்களும் ஆட் ஆவதற்கான சான்சஸ் வருமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன், அதுவும் ஜெனரல் டாபிக் நம்ம பலதும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வீடியோ லென்த்தும் அதிகமா இருக்கும். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் 2 செய்திகள் இருக்கு. அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய செய்தி இல்ல. நாளைக்கு நம்ம பார்த்துக்குவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!